அரசியல் அமைப்பு சட்டத்தை பாஜக சிதைப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, தமிழக அரசுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை பாஜகவினர் கண்டிக்கின்றனர். உச்சநீதிமன்றத்தை எம்பிக்கள் மிரட்டுகின்றனர். கோர்ட் செயல்பாடுகள் குறித்து துணை ஜனாதிபதி கருத்து தெரிவிப்பது வேதனையானது. அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. இதனை கண்டித்தும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் வரும் மே 1ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும். வரும் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நேஷனல் ஹெரால்டு வழக்கு நிபந்தனை தெரிவிக்கும் வகையில் மாவட்ட அளவில் போராட்டம் நடத்தப்படும். வேலை வாய்ப்பின்மை மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து வரும் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, தொகுதி வாரியாக 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடு தேடி சென்று மக்களை சந்திக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் மோகன் குமாரமங்கலம், மோடி அமித்ஷாவின் கைகூலியாக உள்ள அமலாக்கத்துறை இன்று அமித்ஷா துறையாக மாறியுள்ளது. அரசியல்வாதிகள் மீது அமலாக்கத்துறை பொய் வழக்கு பதிந்து பாஜகவில் இழுப்பது வாடிக்கையாக உள்ளது. நேஷனல் ஹெரால்டு கூட்டம் வழக்கில் நடந்ததற்கான ஆதாரமே இல்லை. பாஜக மற்றும் RSS கடுமையாக எதிர்க்கும் ராகுல் மற்றும் சோனியாவை பழிவாங்கும் நோக்கிலேயே நேஷனல் ஹெரால்டு வழக்கு பதிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை களங்கப்படுத்தவே செய்கின்றனர். இதனை காங்கிரஸ் கட்சி சட்ட ரீதியாக சந்திக்கும் என்றார். பேட்டியின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.